அந்த கீரை கட்டை கீழே வைக்கிறான். அப்ப அந்த மாடும் அந்த கீரை கட்டை பார்த்துட்டு சாப்பிடாமலேயே நிக்குது. அவனும் அந்த மாட்டுக்கிட்ட இந்தா சாப்பிடு சாப்பிடுன்னு எவ்வளவு சொல்லியும் அந்த மாடு சாப்பிடாமலேயே நிக்குது. அவன் எவ்வளவு சொல்லியும் அந்த மாடு அந்த கீரையை சாப்பிடாததால அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, உனக்கெல்லாம் போய் உதவி செய்யணும்னு நினைச்சு பாத்தியா, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மாடும் அந்த கீரையை சாப்பிடாம திரும்பி போறப்ப அந்த மாட்டுடைய உடம்புல காயம் இருக்கிறத பார்க்கறான். இத பார்த்து அந்த சின்ன பையனும் கண் கலங்கிக்கிட்டே, ச்சே, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாட்டுக்கு இப்படி காயம் வர்ற அளவுக்கு எப்படி பொட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த மாடு எங்க நம்ம இந்த கீரையை சாப்பிட்டா அந்த அம்மா நம்மள தடியால அடிச்சிட போறாங்க என்ற பயத்துல தான் அந்த மாடும் இந்த கீரையை சாப்பிடாம போயிருக்கும்னு புரிஞ்சுக்கிறான். ச்சே, நான் தான் தேவையில்லாம அந்த மாட்டுக்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டேன். இப்படி அந்த கீரையை சாப்பிடாம போனதுக்கு அந்த மாடு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. அந்த அம்மா மாதிரி 2-3 பேர் இப்படி கெட்டதை செய்யறதால தான் அவங்கள சுத்தி இருக்கிற 1000 பேர் நல்லவங்களா இருந்தா கூட அவங்கள யாரும் நம்புறதில்ல. இப்படி கெட்டது செய்யற சில பேர் இருக்கிற வரைக்கும் பல பேர் நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்கள யாரும் நம்புறதில்ல. அதனால நீங்க நம்ம நல்லது தானே செஞ்சோம், அப்புறம் ஏன் நம்மள அவங்க நம்ப மாட்றாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க மேல கோவப்படாதீங்க. ஏன்னா அவங்க பயப்படுற மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இதுதான் உண்மையும் கூட. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர்